வணக்கம் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிசிசிஐக்கு நிம்மதி. ஏன் நிம்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ வரம்புலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்களாம். ஆக்சுவலாக 2018 அப்போ இருந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், தலைமை தகவல் ஆணையர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, பிசிசிஐ என்பது ஒரு பொது அமைப்பாக இருக்கக்கூடியது, ஈவன் தோ அது கவர்மெண்ட்டாக இல்லாட்டி கூட பொது அமைப்பாக இருக்கக்கூடியது, அதனால அது ஆர்டிஐ வரம்புக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்னன்னா, இந்த ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் கமிஷன் சம்மந்தமாக இது வரைக்கும் 19 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன டாபிக்கு நோட்ஸ் எடுத்தோம்னா ஒரு பக்கம் தான் வரும். ஸோ அதில் வந்து 19 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒன்று. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம். ஆர்டிஐ ஆக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2005 கொண்டு வரப்பட்டது. இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் 2004 to 2009 அந்த 5 இயர்ஸ், ஏன்னா மொத்தம் 10 வருஷம் ரூல் பண்ணாங்க. அந்த 2004 to 2009 நிறைய ரைட்ஸ். 2005 வந்து பார்த்தோம்னா ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். 2006 வந்து பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ், ஸோ காடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு ரைட்ஸ் ஆக்ட். 2007 வந்து பார்த்தோம்னா நமக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஆக்ட். 2005 டொமஸ்டிக் வைலன்ஸ், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் சொல்லி பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு முக்கியமான ஒன்று. இப்படி உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் 2009 பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன், அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2010 ஏப்ரல் 1 ஸோ இப்போ அந்த 5 இயர்ஸை வந்து பார்த்தோம்னா உரிமைகளுக்கான ஒரு 5 ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். அதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரிட்டிஷ் பீரியடில் 1923 அஃபிஷியல் சீக்ரசி ஆக்ட், அதாவது அலுவல் ரகசிய சட்டம். ஒரு அரசு அலுவலகம்னா அது ரகசியமா இருக்கணும், அங்க எந்த விஷயமே வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு இருந்தது. அதுல இருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா அரசு எதற்காக வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் வெளியே தெரியணும்னா வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்கும். எப்போ வந்து வெளிப்படைத்தன்மையோட ஒரு அரசு இயங்குதோ அப்போ வந்து ஊழல் இருக்காது. அந்த அரசு ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசா இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதுல ஊழல் குறைக்கிறதா முக்கியமான ஒன்று. அடுத்து மக்களுக்கும் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ், குடிமக்களாகிய நாம் இருக்கோம்னா இந்த குடிமக்களுக்கு அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல நம்ம கூட வஉசியுடைய ஒரு ஸ்பீச், அந்த ஒரே ஒரு ஸ்பீச்சுக்கு பின்கே வந்து அவருக்கு 20 வருஷம் தண்டனையும், சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக 20 வருஷமும் 40 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அரசு என்ன செய்யுது அப்படின்னு அன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்போ பின்கே கேட்டது என்னன்னா, நீங்க எதுக்குங்க பேசுறீங்க, என்ன தேர்தலா இருக்கு, ஓட்டு போட தேர்ந்தெடுக்கிறீங்க. இங்கிலாந்துல பேசுறாங்கன்னா அங்க வந்து தேர்தல் இருக்கு, இந்தியாவில் தேர்தலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது 1908. ஆனா இதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு ஜனநாயக அரசு வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அரசு மக்களுக்கு எப்பவுமே தங்களை பற்றி விவரங்களை தெரிவிக்கணும். இப்போ இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுல அரசு அதிகாரிகளை பொறுப்புள்ளவர்களாக மாற்றுறதுக்கு இந்த ஆர்டிஐ முக்கியமான ஒன்று. அடுத்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதனுடைய தந்தை, ஆர்டிஐ இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருணா ராய் அப்படிங்கிறவர் தான் தந்தை. அடுத்து ஆர்டிஐனுடைய வளர்ச்சின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேயே பல விஷயங்களுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கும். அந்த வகையில் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் தமிழ்நாடு தான் 1997 முன்னோடியா இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொடர்பு அப்படிங்கிற துறை தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது 2002 வந்து பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் 2005 நமக்கு ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 12/10. இந்த 12/10 அப்படிங்கிறது அக்டோபர் 12 அந்த தேதி முக்கியமான இன்னும் 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து 2004 வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நமக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 சட்டம், அந்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்டதும் அக்டோபர் 12 தான். அடுத்து இந்த சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது மத்திய அரசு துறைகள்லாம் இருக்கு. அந்த துறைகள் ஒரு பொது தகவல் அலுவலரை நியமிக்கணும். அப்ப தகவல் வேணும்னா ஒவ்வொரு துறைக்குமே அப்படி ஒருத்தர் இருப்பார், பிஐஓ. இப்ப நானுமே ஒரு பிஐஓ தான். அப்ப தகவல் கேட்டா நம்ம வந்து பார்த்தோம்னா தகவல் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம கொடுக்கலைன்னா பொது தகவல் அலுவலருக்கு மேல இருக்கவங்க மேல்முறையீட்டு அதிகாரி, அப்பீலேட் அத்தாரிட்டி, அவருக்கு அப்பீல் போவாங்க. அவரும் கொடுக்கலைன்னா அதுக்கு மேலதான் இந்த கமிஷன் வருது. அது மத்திய அரசுக்கு மத்திய தகவல் ஆணையம் அப்படின்ற சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மாநில அரசுக்கு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மாநில தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லி அமைப்புகள் இருக்கு. அப்ப ஆணையத்தோட பணி என்னன்னா, அரசு துறைகள் அவங்க இன்ஃபர்மேஷனை மக்கள் கேட்டா கொடுத்துடணும். கொடுக்கலைன்னா இவங்கள்ட்ட திரும்ப வந்து பார்த்தோம்னா கேஸ் கொண்டு வருவாங்க. அது இப்போ நமக்கு வந்து கப்பல் போய்கிட்டே இருக்கும், அதுவா போயிடுச்சுன்னா சரியாச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இறங்கி தள்ளணுங்கிற மாதிரி தான். இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, கொடுக்கலைன்னா தான் பிரச்சனை. ஸோ இப்போ இந்த மத்திய தகவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒன்று, அதில் இருக்கக்கூடிய தலைமை தகவல் ஆணையர். இந்த தலைமை தகவல் ஆணையர் இவங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தோம்னா இது 2005 ஆக்ட் கொண்டு வந்த போது அப்போ இவங்க 5 ஆண்டு ஃபிக்ஸ்டு டென்யூர்னு வச்சிருந்தாங்க. 2019 ஆர்டிஐ ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க.
அந்த அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்ணும். சட்டத்துல ஃபிக்ஸ் பண்ணனா அது ஆக்ட்லயே வந்துருது. சட்டத்துக்கு அடுத்து கவர்மெண்ட்னா ஏதோ ஒரு ஆர்டர் மூலமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் 65 வயசுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு வருஷம் அப்படிங்கிறத அரசு கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லும் பொழுது கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க, ஆர்டிஐ ரூல்ஸ். அது 2019 தான். ஸோ ஆர்டிஐ ரூல்ஸ் 2019 படி 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்போதைக்கு 3 ஆண்டுகள் 65 வயசு. 65 வயசுங்கிறது ஆக்ட்லயே இருக்கு. 3 ஆண்டுகள் என்பது கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. இதுதான் டென்யூர். இதுல ஒரு தடவை தலைமை தகவல் ஆணையராக இருந்துட்டா அதுக்கப்புறம் ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. இதுவே தகவல் ஆணையராக இருந்தா எத்தனை தகவல் ஆணையர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நாட் மோர் தேன் 10 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. 10 பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கண்டிஷன். அப்படின்னா 5 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், மேக்சிமம் 10 மெம்பர்ஸ் இருக்கலாம். பட் இந்த மெம்பரா இருக்கவங்க திரும்ப தலைமை பொறுப்புக்கு வந்து பார்த்தோம்னா ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஆனாலும் டோட்டலா வந்து பார்த்தோம்னா 5 இயர்ஸுக்கு மேல சேர்த்து பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு தகவல் ஆணையராக 3 ஆண்டும் திரும்ப தலைமை தகவல் ஆணையராக 3 ஆண்டுகளும் 6 வருஷம் பார்க்கவே முடியாது. இன் எனி கேஸ் மேக்சிமம் 5 இயர்ஸ்க்கு மேல போகக்கூடாது. இப்படிப்பட்ட கண்டிஷன்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து இவங்களை யாரு நியமிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின் பண்ணுவார். ஸோ எங்கெல்லாம் பிரசிடென்ட் அப்பாயின் பண்றாரோ, ஏன்னா பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெயரளவு தலைவர், பிரசிடென்டா எதுவுமே பண்ண மாட்டார். அவர் யாரை கேட்கணும்? ஆர்டிகல் 74 படி பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு. ஆனா இந்த மாதிரியான முக்கியமான நியமங்களுக்கு வெறும் பிரதமர் மட்டும் கேட்காம அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். எப்பவுமே இந்த அப்பாயின்மெண்ட்ல கான்ஸ்டியூஷன் பாடி ஆகட்டும், நான் கான்ஸ்டியூஷன் பாடி ஆகட்டும், அதுல ஒரு டீம் இருக்கும். அதுல 2 பேர் காமனா இருப்பாங்க. ஒன்னு பிரதமர் இருப்பாரு, 2வது மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். இவங்க 2 பேர் இருப்பாங்க. இந்த 3வது தான் வந்து பார்த்தோம்னா சில அமைப்புகளுக்கு ஜட்ஜும், சில அமைப்புகளுக்கு கேபினட் மினிஸ்டரும், சில அமைப்புகளுக்கு உள்துறை அமைச்சர்னே தெளிவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு சிபிஐ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு போலீஸ் குரூப்பா. அப்ப இந்த போலீஸ் குரூப்புக்கு பொறுத்த வரைக்கும் யார் வருவான்னு பார்த்தோம்னா பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இன்னொருத்தர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி. அதே மாதிரி தான் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்னு பிரதமர், 2வது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் காமனா இருக்கக்கூடியது. அந்த 3வது தான் மாறக்கூடியது. 3வது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிரதமர் பரிந்துரைக்கும் அமைச்சரவை அமைச்சர், ஒரு கேபினட் மினிஸ்டர், யாரோ ஒரு கேபினட் மினிஸ்டர். அது நமக்கு மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமனா இருக்கலாம், இல்ல வந்து பார்த்தோம்னா யாரோ ஒரு அமைச்சர், யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வந்து நிதின் கட்காரி இல்ல அமித்ஷா இருக்கலாம், யாரோ ஒருத்தரை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அப்படி வச்சு ஒரு 3 மெம்பர் டீம் தான் வந்து பரிந்துரை செய்தாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய பதவி காலம் அப்படின்னம்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இதுல சம்பளம் அலவன்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி ப்ரொவிஷன் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா சிஐசி இவருக்கான சம்பளம் முதல்ல 2005 கொண்டு வரும்போது அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், ஞானேஷ்குமார். மறக்க முடியுமா? போன குரூப் 4ல வந்து பார்த்தோம்னா அவர் எந்த வருஷம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், எந்த கேடர் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டது. ஸோ அவரும் நமக்கு அவரு கீழே 2 பேர் இருப்பாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் கீழே தேர்தல் ஆணையர்கள், எலெக்ஷன் கமிஷனர் 2 பேர் இருப்பாங்க. சுக்பீர் சிங் சந்து அப்படின்னு சொல்லிருப்பாரு, விவேக் ஜோஷின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. இதுதான் அந்த எலெக்ஷன் கமிஷன் 324 கீழ் எலெக்ஷன் கமிஷன் வந்து இருக்கக்கூடியது. இப்ப இவங்க இன்ஃபர்மேஷன் கமிஷன் அமைக்கும் போது இதனுடைய தலைவர், அதனுடைய தலைவர், அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. மீதி வந்து ஒரு 10 பேருக்கு மேல இருக்கலாம்னு சொல்றேன்ல, இந்த 10 பேரோட சம்பளம் எவ்வளவோ அந்த 2 பேர், அதாவது சுக்பீர் சிங் சந்து கிட்ட நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, விவேக் ஜோஷி கிட்ட நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, உங்களுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி இந்த 10 பேருக்கு அவங்களுக்கு இணையா வச்சிருந்தாங்க. இதே மாதிரிதான் மாநிலத்துல ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இதுக்கு ஒரு சீஃப் இருப்பார். இந்த சீஃபோட சம்பளம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் திரும்பவும் சுக்பீர் சிங் சந்திரகிட்டையும் விவேக் ஜோஷி கிட்டையும் கேட்கிறோம் எவ்வளவு சம்பளம்னு. அவரோட சம்பளத்தை நாம வந்து தலைமை தகவல் ஆணையருக்கு மாநிலத்துல வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப இவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்கலாம்ல மெம்பர்ஸ், மாநிலத்திலேயே ஒரு 10 பேர் இருக்கலாம்ல, இவங்க சம்பளத்தை யாருக்கு ஈக்குவலா ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கும்பொழுது சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர், அவருக்கு என்ன சம்பளமோ அப்படி இப்படித்தான் இருந்துச்சு. ஆனா 2019 சட்டத்தின்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா சேலரி ஃபிக்ஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. எப்படி வந்து டென்யூர் எத்தனை ஆண்டுகள்ங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே சேலரியும் ஃபிக்ஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ மாநில அரசுகள்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏங்க இது வந்து ஈக்குவல் டு சீஃப் செக்ரட்டரின்னு நாங்கள் பண்ணிட்டு போயிடும்ல, அது என்ன மாநிலத்துக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய சம்பளத்தை மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சில எதிர்ப்புகள் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கடந்து போயாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. டென்யூர் எவ்வளவுங்கிறது, சம்பளம் எவ்வளவுங்கிறது எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. இன்னும் முக்கியமான ஒண்ணு,
அப்பாயின்ட் பண்றவங்க தான் ரிமூவ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் ரிமூவலா இருக்காங்க. இப்ப சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், 2 கமிஷன் இருக்கா. இப்ப இந்த 2 கமிஷனுக்கான தலைவர் மெம்பரை அப்பாயின்ட் பண்றது இதுல வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் சென்ட்ரலுக்கு, ஸ்டேட்டுக்கு கவர்னர். அங்க அவரு தலைனா இங்க இவர் தலை. இப்ப இது ரிமூவ் பண்ணும்போது ஒன் ஆஃப் த கிரைடீரியா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர். ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்காங்க, அந்த தவறு வந்து ப்ரூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட என்கொயரி வந்து தேவை. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் சுப்ரீம் கோர்ட் என்கொயரி தேவை, யூபிசி சேர்மன் மெம்பர்ஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட் என்கொயரி தேவை. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் என்கொயரியில சுப்ரீம் கோர்ட் வந்து உண்மையிலேயே அவர் தவறு செஞ்சிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கட்டாயமா அவர் வந்து அது பவுண்டிங், இட் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட், கட்டாயமா அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படி சொல்லும்போது பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டை கேட்டு ரிமூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கவர்னர் யாரை கேட்டு ரிமூவ் பண்றாருன்னு ஒரு கேள்வி வரும். அதுல ஆப்ஷன்ல நமக்கு ஹை கோர்ட்னு போட்டிருந்தா நம்ம கன்ஃபார்மா ஹை கோர்ட் தான் போடுவோம். ஏன்னா கவர்னர் போயா சுப்ரீம் கோர்ட்டை கேட்க போறாரு அப்படின்னு நமக்குள்ள தோணும். அங்கதான் டிஎன்பிசி நமக்கான புளிய தோண்டி வைப்பாங்க, ஆப்ஷன் ட்ராப் செட் பண்றதுல. சோ இந்த இடத்துல முக்கியமான என்னன்னா, மாநில தகவல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வதற்கு கவர்னர் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியருக்கு சுப்ரீம் கோர்ட்ல தான் கேட்கணும். சுப்ரீம் கோர்ட் சொல்றதை கேட்டுதான் கவர்னரும் ஆக்ட் பண்ணணும். முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த ஆர்டிஐ சட்டத்துல 31 ஆர்டிக்கலும் 6 சாப்டரும் 2 ஷெட்யூல் இருக்கு. இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. இப்போ கொஞ்சம் சில சட்டங்கள் இதெல்லாம் முக்கியமானது அதுக்குள்ள உள்ள போயிடுவாங்க, அதுக்குள்ள இருக்கிற செக்ஷன் வரைக்கும் இறங்கி கேட்கறாங்க. ஸோ 31 செக்ஷனு 6 சாப்டர் 2 ஷெட்யூல் இருக்கு. இந்த 2 ஷெட்யூல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்னன்னு பார்த்தோம்னா உறுதிமொழி பதவி பிரமாணம், அங்க இருக்கக்கூடிய சேர்மன் மெம்பருக்கு. அடுத்து ஆர்டிஐல இருந்து யாரெல்லாம் வரமாட்டாங்களோ அவங்களாம் அந்த உளவுத்துறை அமைப்புகளை வந்து செகண்ட் ஷெட்யூல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் ஷெட்யூல் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள்ல ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு, ரா இருக்கு, அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இருக்கு. அப்ப இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம ஆர்டிஐ வரம்புக்குள்ள கொண்டு வர முடியாது. நம்ம கூட இப்ப துராந்தர் படம் பார்த்தோம்னா துராந்தர்ல இருக்க மாதிரி ஹம்சா வந்து எங்க ரா அமைப்புல போய் கேள்வி கேட்க முடியுமா? இதே மாதிரி யாரெல்லாம் இந்தியாவுடைய உளவாளிகள் பாகிஸ்தானில் இருக்கிறார்கள் கேட்க முடியுமா நம்ம? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டாப் சீக்ரெட்டா இருக்கக்கூடியது, அதெல்லாம் ரகசியமானது, அது நாட்டுடைய செக்யூரிட்டிக்கு வந்து பிரச்சனையாகி போயிடும். அதனால இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா விலக்கு பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. அடுத்து இது முக்கியமான ஒண்ணு, ஆர்டிஐல நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோம்னா 30 நாள்ல தகவல் தரணும். ஜென்ரலி 30 நாள். அதே வந்து பார்த்தோம்னா உயிர் மற்றும் சுதந்திரம் தொடர்பாக, ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படிங்கிறது 48 மணி நேரத்துல வந்து தகவல் தரணும். இன்னொன்னு ஏபிஐஓ அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. ஸோ பொது தகவல் அலுவலர் கீழே ஒரு அசிஸ்டன்ட், அவர் ஒரு 5 days எடுத்துக்கலாம். அப்ப ஏற்கனவே 30 நாள், அவருக்கு ஒரு 5 நாள்னா 35 நாள். அதே மாதிரி அவர் ஆர்டிஐ பெட்டிஷன் மாத்தி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நாளா நம்ம கரெக்டா நாளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா 5 நாள்ல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால சொல்றேன். ஸோ ஆர்டிஐ செக்ஷன் 5 கீழ் நியமிக்கப்படுகிறார் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். தகவல் வழங்க மறுத்தால் காரணம் தெரிவிக்க வேண்டும். என்ன காரணத்துக்காக தகவல் மறுக்கிறோமோ அந்த காரணத்தை வந்து தெரிவிக்கணும். அடுத்து தவறான தகவல் வழங்கினால் அபராதம், அதுக்கான அபராதம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு நாளைக்கு 250 ரூபாயில இருந்து மேக்சிமம் 25,000 வரைக்கும். ஆர்டிஐ பெட்டிஷனை பார்த்த உடனே 25,000 சொல்லி நமக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அந்த பெட்டிஷனை உடனே டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூடு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிஐக்குனே ஒரு நேச்சுரல் அலாரம் வந்து நமக்குள்ள செட் ஆயிரும், அதை டிஸ்போஸ் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு. தகவல் வழங்கலைன்னா மேல்முறையீடு வந்து பண்ணுவாங்க, அப்பீலேட் தரடி போகும். அதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கமிஷன் வந்து போயிடுவாங்க. இதுக்கு ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டணும். அந்த 10 ரூபா ஸ்டாம்ப் தான் முக்கியமான ஒண்ணு. அடுத்து 12/10/2005 ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து இதுவும் அடிக்கடி கேட்கறதா, இந்த ஆர்டிஐ அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 19ல இருக்கக்கூடியது அடிப்படை சுதந்திரம். நமக்கு 6 வகையான சுதந்திரம் வந்து இருக்கு. இந்த 6 சுதந்திரத்துல ரொம்ப முக்கியமா முதல்ல இருக்கக்கூடியது பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய சுதந்திரம் தான். அதுலதான் நம்ம வந்து பார்த்தோம்னா பத்திரிகைகள் எழுதுறதுல இருந்து, சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் நம்ம வந்து விளம்பரம் பண்றதுல இருந்து, நம்ம பேசுறதுல இருந்து, நம்முடைய குறும்படங்கள் எடுக்கிறதுல இருந்து, இல்ல டைரக்டர்ஸ் வந்து சினிமா எடுத்து போஸ்ட் பண்றதுல இருந்து, புத்தகம் எழுதுறதுல இருந்து எல்லாமே நம்முடைய கருத்துக்களை வெளியிடும். படம் வரைகிறது முதற்கொண்டு அதுல வரும். இதுல நியூஸ் பேப்பருக்கு சென்சார் பண்ணக்கூடாது. ஒரு செய்தித்தாள் இருக்குன்னா அதை சென்சார் பண்ணணும்னா எப்படி வெளியே வரும்? அது பண்ணக்கூடாதுங்கிறது 19(1)ல இருக்கு. எப்படி பேசலாம்ங்கிறது உரிமையோ அதே மாதிரி அமைதியா இருக்கிறதும் என்னோட உரிமையா இருக்கு. அதே மாதிரி திரைப்படங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துது, அதனாலதான் சென்சார்ஷிப் பண்ணப்படுகிறது என்று 19(1)ல தான் சென்சார் போர்டே இருக்கு. அதை வந்து சரின்னு சொல்றாங்க. நம்மளும் பார்த்தோம்னா அந்த ஜனநாயகன் படத்துல இருந்து சென்சார் போர்டை வந்து சீரியஸா வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். இதே ஓடிடிக்கு அப்படி ஒண்ணு கிடையாது. ஓடிடில அப்படியே எடுத்து வந்து போட்டு போயிடலாம். ஆனா அது வந்து பார்த்தோம்னா ஒரு டிபேட்டபிளா தான் இருந்துட்டு இருக்கும். ஓடிடிக்கு அப்ப சென்சார் கிடையாதா, அதுல எல்லாம் அப்படியே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுல ஆர்டிஐல என்ன பார்த்தோம்னா
எப்படின்னா பேசலாங்கிறது என்னுடைய உரிமையோ அதே மாதிரி தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட உரிமைங்கிறாங்க. ரைட் டு பி இன்ஃபார்ம்டு சிட்டிசன் அப்படிங்கிறது 19(1)(a) இருக்கு. இதுதான் டிஎன்பிசியில கொடுத்து ஆப்ஷனாவும் 2 தடவை கேட்டிருக்காங்க. இன்னொரு ஆர்டிகல்ல நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உயிருக்கும் தனி மனித சுதந்திரத்துக்கும் உள்ள உரிமை. அப்ப தனி மனித சுதந்திரம் என்பதும் உயிரும் என்பதும், உயிர் வாழ்வது என்றால் வெறுமனே ஒரு மிருகம் மாதிரி உயிர் வாழ்றது இல்ல, மனிதனாகப்பட்டவன் கண்ணியத்தோட வாழணும். ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி அப்படிங்கிறாங்க. அப்ப டிக்னிட்டியோட இருக்கணும்னா நான் படிச்சிருக்கணும், எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், நல்ல காத்து இருக்கணும், நல்ல தண்ணி இருக்கணும், இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லாமே சேரும் பொழுது 21 வந்து பார்த்தோம்னா என்ரிச் ஆகுது. அப்ப 21 கிளையும் 19(1)(a) கிளையும் நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் முக்கியமான ஒண்ணா இருக்கு. அடுத்தது அரசு அலுவலகங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், ஆர்டி எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும். இதுல வந்து பார்த்தோம்னா முக்கியமான செக்ஷன்ல செக்ஷன் 3 பாத்தீங்கன்னா அனைத்து குடிமக்களுக்கும் தகவல். குடிமக்கள் மட்டும் தான் கேட்க முடியும். ஃபாரினர் இந்தியா வந்து இங்க இருந்து ஆர்டி பெட்டிஷன் போட முடியாது, அவருக்கெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். அடுத்து செக்ஷன் 5 பிஐஓ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அடுத்து அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், எல்லா ஆஃபீஸுமே அப்பாயின் பண்ணணும். ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கெல்லாம் நிறைய கம்மியாக தான் வரும். உடனே வந்து ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்பவுமே நம்ம பண்றதெல்லாம் வெப்சைட்ல போட்டு எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருந்தோம்னா ஆர்டிஐ கம்மியா இருக்கும். எப்ப வந்து நமக்கு டிரான்ஸ்பரன்சி குறையுதோ அப்பதான் ஆர்டிஐ அதிகமாகும், கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப எஸ்எஸ்சி எல்லாம் பார்த்தோம்னா ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, டிஎன்பிசியில நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க வெப்சைட்ல போட்டுருவாங்க. எஸ்எஸ்சியில பார்த்தோம்னா எவ்வளவு வேகன்சி எந்த டிபார்ட்மெண்ட் கூட நமக்கு தெரியாது. அப்ப எஸ்எஸ்சியில எவ்வளவு வேகன்சி தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேர் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் ஆர்டிஐ போட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு வேகன்சி இருக்கு. ஆனா இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, 12,000 வேகன்சின்னு தெரியும். இந்த 12,000 எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது. ஆனா டிஎன்பிசி அப்படியே கொடுக்குறாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சு, கேட்டகரி வைஸா பிரிச்சு ஒன்னொன்னா போட்டா நம்மளும் தேடுவோம், டிபார்ட்மெண்ட்டுக்கான நம்ம கேட்டகரிங்கானா அப்படின்னு தேடுற அளவுக்கு இருக்கு இல்லையா. பட் எஸ்எஸ்சியில் அப்படி இல்லை, 12,000 அப்படின்னு பல்கா சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்து தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கு, அவங்களுக்கு அப்படி இல்லை. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டயர் 2 அப்படிம்பாங்க, டயர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. ஸோ அப்போ அதனால தான் ஆர்டிஐ வந்து அதிகமாகுது. டிரான்ஸ்பரன்சி குறைவாக இருந்தால் ஆர்டிஐ அதிகமாகும். செக்ஷன் 6 ஆர்டிஐ மனு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற பேட்டர்ன். 7ல வந்து பார்த்தோம்னா தகவல் வளம் எவ்வளவு நாள்ல கொடுக்கணும், அதான் நம்ம பார்த்தோம் 30 நாள். அதுல அசிஸ்டன்ட் போய் இருந்துச்சுன்னா 35 நாள். உயிருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா 48 மணி நேரத்துல வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து செக்ஷன் 8 ஒரு நாள் கொடுக்கலைன்னா என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும். அடுத்து செக்ஷன் 19 மேல்முறையீடு. செக்ஷன் 20 பார்த்தோம்னா அபராதம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை. எனக்கு கூட ஆர்டிஐ கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, சுனாமி வந்தபோது சுனாமியில எத்தனை டால்பின்கள்லாம் வந்து கரை ஒதுங்கின அப்படின்னு ஒரு ஆர்டிஐ வந்துச்சான். ஆனா அது எந்த டிபார்ட்மெண்ட் வருதுங்கிறதுலேயே பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சான். கால்நடை வளர்ப்புத்துறை வருமா, சுற்றுச்சூழல் துறை வருமா, பல டிபார்ட்மெண்ட் கூட சுத்திட்டு கடைசியில யாருமே ஆன்சர் பண்ணலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர்டிஐ ஆக்ட்? தெளிவாக கேட்டிருக்காங்க, 30 நாள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்த கேள்வி, தகவலை பெற பெரும் கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகள் எது எவை உண்மையாகும்? சரியானது கேட்டிருக்காங்க. 30 நாள்ல கொடுக்கணும். நம்பர் 1 48 ஹவர்ஸ். இப்பதான் பார்த்தோம் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் பர்சன் அப்படின்னா 48 ஹவர்ஸ்ல வந்து கொடுக்கணும். அடுத்த முக்கியமான ஒண்ணு அதுவும் பார்த்தோம். 5 days shall be added to the above response time in case the application for information given to API. மூணுமே நம்ம இப்பதான் பார்த்தோம், மூணுமே கரெக்ட். அடுத்தது தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின்வருவனவற்றில் எது சரியானது? All public authorities covered under RTI must appoint their public information officer. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ PIO அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கணும். RTI Act was adopted by the Indian Parliament 2004. ஏன் தப்பு அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் புலிகள் தோண்டி வச்சிருக்காங்க, விழுந்துருவோமா. 2005 PIO has to reply the request within 35 days. PIOக்கு 30 நாள் தான். APIO போய் வந்தா தான் நமக்கு 35 நாள். நாமினல் ஃபீஸ் வந்து 10 ரூபா அப்படிங்கிறது நான் சொன்னேன். 25 ரூபா என்பது தவறான விடை. ஸோ அப்போ அது ஒண்ணுதான் ரைட்டு. பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி சரியானது சரியானவை. சரியானது கேட்கறாங்க. அரசிடமிருந்து தகவல் கோருதல், ஊடகத்திடம் விவரம் பெறுதல், ஃப்ரீடம் ஆஃப் பீப்புள் டு ஹேவ் ஆக்சஸ் டு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன். அரசிடமிருந்து தகவல் பெறுதல் மட்டும் கிடையாது, ஏன்னா இது பார்க்க ரைட்டு மாதிரி இருக்கும். ஆனா தகவல் பெறுதல் மட்டும் கிடையாது, டு ஹேவ் த ஆக்சஸ். சில தகவல்களை நீங்க போய் பார்த்துட்டு வரலாம். அதை பத்தி வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்ன வடிவத்தில் வேணும், அதாவது எதுல இருக்கோ ரெக்கார்டட் வெர்ஷனா எனக்கு கொடுங்க, நான் வந்து என்னை பார்வையிட அனுமதிக்குமாறு அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் பீப்புள் டு ஹேவ் ஆக்சஸ் டு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் என்பதுதான் சரியான ஒன்று. அடுத்தது, இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். அதிகாரம் பெறுவதற்கு நம்ம முக்கிய தேவை. ஏன்னா மக்களாகிய நாம அரசை கேள்வி கேட்கணும்னா முதல்ல அரசு என்ன பண்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. எஸ், ரெடியூசஸ் த ஸ்கோப் ஆஃப் கரப்ஷன் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்.
எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இப்பவும் பாருங்க, புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு சோசியல் மீடியாலையும் நிறைய வந்து சர்க்குலேட் ஆகுது. எல்லாம் வெளிப்படையா தெரியும் போது நமக்கே வந்து பார்க்கும்போது ஒரு காமன் மேனா நம்ம என்ன ஆசைப்படுவோம். இன்னைக்கு இன்சிடென்ட்ல கூட வந்து பாருங்க, அமைச்சர் வந்து கோயிலுக்கு போயிருக்காரு, விஐபி தரிசனம், அவர்கிட்டயே பணம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும்னு நினைக்கும் போது, ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ன நினைப்பீங்க? எல்லா பக்கம் போயிட்டு அதை நம்ம அந்த இடத்துல அனுபவிச்சு பார்க்கும்போது, எங்க கையில் அதிகாரம் இருந்ததுன்னா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? நம்ம போயிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், இதை பத்தி அவங்கள்ட்ட வந்து ஒரு ரைடு விடணும் அப்படின்லாம் தோணும். அதை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு இதெல்லாம் நடக்கும்போது. ஸோ அப்ப ரெடியூசஸ் த ஸ்கோப் ஆஃப் கரப்ஷன் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து 28 தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு. தகவல் அறிவுலேருந்து எதுக்கு விலக்கு கொடுத்துருக்கோம்? இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஐபிக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஐபி, ரா இதுக்கெல்லாம் வந்து விலக்கு கொடுத்துருக்கோம். எஜுகேஷனு, ஹைவேஸ், கார்பரேஷன் ஆஃபீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நம்ம, அதெல்லாம் விலக்கு அளிச்சோம்னா அவ்வளவுதான். அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு? 2005. அடுத்து தேதியோட கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி ஒரு கேள்வி, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய ரொம்ப முக்கியத்துவம் என்ன? ஒரு கேள்வியை நம்ம சிறப்பாக படிச்சிட்டோம்னா அதை வட்டம் போட்டு படிக்கணும், என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு படிக்கணும். அப்படி படிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த கேள்விகள் மறு வச்சு கேட்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2005 ஏற்கனவே தெரியும், 12/10 ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். அடுத்து 2005ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் எத்தனை அட்டவணைகள்? 2 ஷெட்யூல் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் கிடையாது, செக்ஷன்ஸ். 31 செக்ஷன், 6 சாப்டர். நம்ம கான்ஸ்டியூஷன் படிக்கிறதுனால வழக்கமா ஆர்டிகல் சொல்லிடுறோம். ஸோ செக்ஷன் 31 செக்ஷனும் 6 சாப்டர் இருக்கக்கூடியது. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கம் என்ன? அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ். சோசியல் சமூக நீதி, பொருளாதார வளர்ச்சி, எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் கவர்னன்ஸ். ஆக்சுவலா பார்த்தோம்னா நிறைய ஆர்டிஐ பெட்டிஷன் போறதுனால அந்த இடத்துல வேலை செய்யறது கொஞ்சம் குறையலாம். ஆனா வேலை செய்யறது அதிகமா வேலை செய்யறோங்கிறத விட சரியா வேலை செய்யறோங்கிறத முக்கியம். ஏன்னா நம்ம அரசாங்கத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு வேலை செய்யறது முக்கியம் இல்ல, என்னைக்கு வந்து அந்த வேலையில யார் உட்காந்தாலும் நம்ம செஞ்சது சரியா இருக்கணும், நம்ம செஞ்ச அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும், அது கரெக்டா தெரியணும். அதுதான் அரசாங்கத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை செய்யறோங்கிறத தாண்டி நம்ம செய்யற வேலைக்கு ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றோம். எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்டு வந்து ப்ராப்பரா வந்துடும். ரெக்கார்டு மேனேஜ்மெண்ட் அரசாங்கத்துல முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்பதான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அடுத்து இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு. என்ன உணர்வு உருவாகும்? சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சோசியல் இன்க்ளூஷன், கல்ச்சர் ஆஃப் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ரி. இது ஆன்சர் தப்பா கொடுத்திருக்காங்க. கல்ச்சர் ஆஃப் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ரி, தகவல் அறிந்த குடியுரிமை பண்பாடு. மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா, நான் ஒரு குடிமகனா இருக்கேன்னா என்னுடைய அரசு, நான் ஓட்டு போட்டுருக்கேன், அப்ப எனக்கு இந்த அரசுல பங்களிப்பு இருக்கு. இது ஒரு மக்களாட்சி நாடு, ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்துல மறைமுக மக்களாட்சியா இருக்கக்கூடியது. மறைமுக மக்களாட்சியில என்னுடைய பிரதிநிதியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிரதிநிதி எனக்காக அவர் வேலை பார்க்கிறார், எனக்காக ஒரு அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாரு, என்னுடைய குறைகளை சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது அந்த அரசு என்ன செயல்படுது அப்படிங்கிறதையும், நான் சரியான பிரதிநிதி தான் தேர்ந்தெடுத்திருக்கேனா என்பதையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான் இந்த இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ரி என்பார். அதுக்கு நமக்கு ஆர்டிஐ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்த கேள்வி, கீழ் வருவனவற்றுள் எது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 சரியா இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2002 இதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு 97 கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். அபிஷியல் சீக்ரெசி ஆக்ட் பார்த்தோம்னா 1923, நாட் இன் 2020. இதே 23 தான் ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம குவாலிட்டியிலேயே கூட டிபிஎஸ்பியில் ஒன்று பார்ப்போம். ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு 23 வந்து பார்த்துருப்போம். அப்புறம் லீ கமிஷன் வந்து யூபிஎஸ்சிக்காக போடுறது 1923 தான். அடுத்த கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தொடர்பாக கூற்றுகளில் தவறான கூற்றினை கண்டறிக. டு ப்ரொவைட் ஃபார் செட்டிங் அவுட் த பிராக்டிகல் ரெஜிம் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் சிட்டிசன்ஸ். அவங்க தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நடைமுறையில் இருக்கும்படியான ஒரு ஆட்சி முறையை அமைக்க வேண்டும். சரியா தான் இருக்கு. இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். 2005 கொண்டு வரப்போனது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஆர்டிகல் 370 சிறப்பு அந்தஸ்து இருந்தது. அப்ப நம்ம பார்லிமெண்ட் போடுற ஆக்ட் அதுக்கு அப்படியே பொருந்தாது. 2019 ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி தான் அதை வந்து நம்ம வந்து தூக்கணும். சிறப்பு அந்தஸ்து எடுத்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் என்று 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவு தான் மிகப்பெரிய ஒரு யூனியன் பிரதேசம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா லடாக் தான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனியன் பிரதேசம். ஸோ அப்ப அந்த டைம்ல இந்த கேள்வி பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொருந்தாது, ஆல் ஸ்டேட் என்பது தவறு, அதனாலதான் இது தவறா இருக்கு. இது அப்படியே கொடுத்துருப்பாங்க டைரக்டா. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் புக்ல இருக்கும், அது அப்படியே எடுத்து கொஸ்டினா போட்டாங்க. இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அது பொருந்தும். பிரைவேட் பாடிஸ் ஆர் நாட் கவர்ட் வித் இன் த ஆக்ட் டைரக்ட்லி, நேரடியாக பொருந்தாது. இப்ப பிசிசிஐ ஒரு பிரைவேட் பாடி தான், அதுக்கு பொருந்தாது. ஆனா இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2018 பொருந்தும்னு சொல்லியிருந்தாங்க, இப்ப பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் ஒன்று. ஸோ மாநில தகவல் ஆணையம், த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் நாட் மோர் தென் 5. இது 10 அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ 5னு கொடுத்தது நாட் மோர் தென் 10 தான் கரெக்ட். அப்போ இது தவறான ஒன்று. த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். இவங்க வந்து பார்த்தோம்னா ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ரீஅப்பாயின்மெண்ட் எலிஜிபிள் கிடையாது நேச்சுரலி. பட் தலைமைக்கு மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினபிளா இல்லை. அடுத்து த கவர்னர் கேன் ரிமூவ் த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். கவர்னர் தான் ரிமூவ் பண்ணுவாரு. ஸோ கவர்னர் தான் ரிமூவ் பண்ணுவாரு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல என்கொயரி வைக்கணும்னு சொன்னேன், ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியருக்கு மட்டும். அடுத்து ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த கமிட்டி விச் ரெக்கமெண்ட்ஸ் த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். கிடையாது. முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், மூணாவதா யார் இருப்பானா முதலமைச்சரால் நியமிக்கப்படும் ஒரு அமைச்சர், அவ்வளவுதானே தவிர ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் நம்ம வந்து கூப்பிட மாட்டோம் இதுக்கு. ஸோ அப்ப 4th one is wrong. 1 and 4 is wrong. அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். த சென்ட்ரல் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அங்க இருக்கக்கூடிய தலைமை தகவல் ஆணையர், இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் பட் த ஸ்டேட் சிஏசி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். அவங்க கரெக்டானது கேட்குறாங்க. சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி, சீஃப் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதே வந்து பார்த்தோம்னா நம்மள்ட்ட எல்லா கமிஷனரா இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கமிஷனரா இருக்காங்கன்னா தலைமைக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் சீஃபா இருக்காங்கன்னா அடுத்த அப்பாயின்மெண்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங். அடுத்து ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் பட் த சென்ட்ரல் சிஎஸ்சி இஸ் நாட் எலிஜிபிள். ரெண்டு பேருமே கிடையாது. போத் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், ரெண்டு பேருமே எலிஜிபிள் கிடையாது. சிம்பிளி போத் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், ரெண்டு பேருமே ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது எதுக்காகனா, இப்போ ரீஅப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு 3 வருஷம் தான் இருக்கா, இந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒன்று ஃபேவரா பண்ணா தனக்கு திரும்ப பதவி கிடைக்குங்கிறதுக்காக ஃபேவரா பண்ணலாம். நீங்க திரும்ப பதவி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா அவர் நியூட்ரலா இருப்பார். அதனாலதான் ரீஅப்பாயின்மெண்ட் சில போஸ்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு இவ்வளவுதாங்க, இனிமே ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எந்த வருஷம்? 2005. ரொம்ப ஆல்ரெடி கேட்டது, 2-3 தான் கேட்டது, திரும்ப கேட்கறாங்க. அடுத்து பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம் பெறாதவர் அப்படிங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா இருப்பாரு, யூனியன் கேபினட் மினிஸ்டர் நாமினேட் பை பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்க மாட்டார், சிஜேஐ வரமாட்டார். இந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு மட்டும் பார்த்தோம்னா அனூப் பாரன்வால் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் 2023 அதுல சொன்னாங்க இந்த மாதிரி சிஜேஐயோ இல்ல ஒரு ஜட்ஜோ இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அன்டில் பார்லிமெண்ட் பை லா டிசைட் பண்ண வரைக்கும். உடனே அந்த வருஷமே பார்லிமெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆக்ட் போட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸோ இல்ல ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டோ இல்லாம ஒரு கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க. அது மாத்தினதுக்கு அப்புறம் தான் ஞானேஷ்குமார் வந்து பார்த்தோம்னா தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். முக்கியமான ஒன்று 2023 நடந்த கேஸ். அந்த கேஸ் அனூப் பாரன்வால் கேஸ். அடுத்து which is are the objectives of right to information? நோக்கம் என்னன்னு கேட்கறாங்க. RTI is empowered to citizens. இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. எம்பவர்னா அதிகாரம் அளிக்கிறது. அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு. ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தாங்க. டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரிப்பீட்டடு. ஸோ ஏற்கனவே கேட்ட கேள்வியை மறு வச்சு மாற்றி கேத்தி நமக்கு அனுப்புறாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி ஆல்ரெடி கேட்டதான், அது சரியான ஒன்று. The act is a big step towards making the citizen informed about the activities of government. ஒரு இடத்துல நான் ஆப்ஷன் தப்புன்னு சொன்னேன், சோசியல் இன்க்ளூஷன் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ட்ரி தான் முக்கியம். ஸோ சிட்டிசன்ஸை வந்து என்ன பண்ணுது, தகவலை தெரிவிக்கக்கூடிய மக்களை வந்து நம்மளை வந்து உருவாக்குது. ஸோ இதுவும் சரியான ஒன்று தான். அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது. அடுத்து 3வது பாயிண்ட், திஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ரைட் டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் விச் இஸ் guaranteed ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13ங்கிறது சூரிய கிரகண சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய கிரகண கோட்பாடு இருக்கக்கூடிய ஆர்டிகல். அதாவது எந்த ஒரு சட்டமும் பகுதி 3ஐ மீறக்கூடாதுன்னு சொல்றதுதான் 13. அந்த 13 பொறுத்த வரைக்கும் நோ லா ஷால் வயலேட் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லுதா. அப்ப 13ங்கிறது சட்டம் என்பதன் பொருள். அதுக்கு இன்ஃபர்மேஷன் சம்மந்தம் இல்லை. இங்க 19ன்னு வந்திருக்கணும். 19(1) சப்கிளாஸ் ஏன்னு வந்திருக்கணும். அப்ப எனவே இது தவறான ஒன்று. 1 and 2 இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி, த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் மே ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை ரைட்டிங் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அட்ரஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது தலைமை தகவல் ஆணையர் பதவி விலக வேண்டுமாயின் தான் எழுத்து வழி கையொப்பமிட்டு பதவி விலகுவதாக யார்கிட்ட சொல்லணும், பிரசிடென்ட்டுக்கு சொல்லணும், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இந்த கைப்பட எழுதுறது சமீபத்தில் கூட நியூஸ் ஆச்சு. ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, பேப்பரை பிரிண்ட் எடுத்துட்டு போய் டைப் பண்ணி எடுத்துட்டு போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. சபாநாயகர் வந்து பார்த்தோம்னா இது செல்லாது, நீங்க டைப் பண்ணி எடுத்துட்டு வரக்கூடாது, கைப்பட எழுதி எடுத்துட்டு வரணும் அப்படின்னாரு. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா பதவி விலகலுக்கு தான் எழுத்து வழி
கையொப்பமிட்டு பதவி விழுவதாக தெரிவிக்க வேண்டும். பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். மாநிலத்துக்குன்னா கவர்னர்கிட்ட சொல்லணும். ஸோ இதோட நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்க, சின்ன டாபிக், சின்ன கண்டென்ட், ஆனால் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தடுத்து பாலிட்டியில் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான வந்து நம்ம பார்ப்போம். பிளேலிஸ்ட்ல வந்து நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.